இதுக்கப்புறம் வந்து நம்ம காருக்கு வந்துட்டு பெட்ரோல் ஊற்ற தேவையில்ல, டீசல் ஊற்ற தேவையில்ல, கேஸு ஃபில் பண்ண தேவையில்ல. இது எதுவுமே ஃபில் பண்ணால் நம்ம வந்து காரை ஓட்டலாம். எப்படி ஊற்றலாம் யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டர் தான் இப்போ வந்து வந்திருக்குது, எத்தனால். ஸோ எத்தனால் போட்டு தான் நம்ம இதுக்கப்புறம் வந்து காரை வந்து ஓட்ட போகிறோம். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டர், அதாவது கார் இண்டஸ்ட்ரியவே டோட்டலாக மாற்ற போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ இது வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சது தான். ஸோ இது ஏன் அது அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்தது. அந்த போர்னால் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த குரூட் ஆயில் வரத்து வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு குரூட் ஆயிலோட டிமாண்ட் அதிகமானதுனால அதோட இம்பேக்ட் வந்துட்டு பெட்ரோல் டீசல் விலையிலையும் வந்துட்டு அடிபட்டுச்சு. அதனால தான் பெட்ரோல் டீசல் விலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு. ஈவன் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடும் அதிகமாகிட்டு இருந்தது இந்தியாவில். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் அதிகமானது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் மறுபடியும் வரலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. அது கூடவே இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பெரிய கார் உற்பத்தி கம்பெனி எதுன்னு பார்த்தா அப்படின்னா வந்து மாருதி சுசுகி. ஸோ மாருதி சுசுகி தான் கிட்டத்தட்ட 40% மேலே ஷேர் வந்துட்டு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவில் கார் இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜியை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா எத்தனால். ஸோ எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய காரை வந்துட்டு அவங்க வந்துட்டு உற்பத்தி பண்ணிருக்கிறாங்க, டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு டீசல் இன்ஜின் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பெட்ரோல் இன்ஜின் வந்தது, அதுக்கப்புறம் சிஎன்ஜி வந்தது. இப்போ வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொல்யூஷனை வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடிய விஷயந்தான் இது எல்லாமே. ஸோ இந்த டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பொல்யூஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதிகப்படுத்தும். ஸோ சுற்றுச்சூழல் வந்துட்டு பாதிக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஸோ பொல்யூஷனாக அதிகமாகக்கூடாது, சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் க்ரூட் ஆயில் டிமாண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் சரி கட்டணும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஸோ இந்த எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய கார்களை வந்துட்டு நான் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிசைன் பண்ணி இப்போ மாருதி சுசுகி நிறுவனம் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய காரை வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலம் என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு பொல்யூஷன் வந்துட்டு 100% குறையும். ஸோ எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய கார் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொல்யூஷன் வந்துட்டு 100% வந்து குறையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனால்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அது ஒன்று. இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கார் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரன் ஆகுது, இதோட டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த எத்தனால் வந்துட்டு எப்படி இருக்கும், அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்குமா, அதாவது விலையிலையும் சரி மற்ற பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நாலாவது விஷயம் வந்துட்டு முக்கியமானது மைலேஜ். எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய கார் வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அது வந்துட்டு கமர்ஷியலாக வந்துட்டு நமக்கு அது ஒத்து வருமா, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஞ்சாவது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நல்லதாக கெட்டதா, இந்த எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய கார் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு நல்லதாக கெட்டதா, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ஆறாவது நம்ம பார்க்க போகிறது, மக்கள் வந்துட்டு இந்த எத்தனால் காரை நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகேவா, என்ன சொல்கிறது, இது எப்படி இருக்குமோ, இது வந்தால் நல்லா இருக்குமா, கெட்டதாக இருக்குமா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க மனசில் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். அடுத்து ஏழாவதாக வந்து நம்ம பார்க்க போகிறது இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதுவும் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 7 விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனால் அப்படின்னா என்னங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எத்தனால் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு ஆல்கஹால் பேஸ்டு ஃபியூயல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, கரும்பு, சோளம், அரிசி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில தானியங்கள்லாம் வச்சு தான் வந்துட்டு இதை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதோட மூலப்பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நேச்சுரல் தான். ஸோ மண்ணிலேருந்து எடுத்த பொருளை வச்சு தான் இந்த ஃபியூயலை வந்து தயாரிக்கிறாங்க. இதனால தான் இதை வந்துட்டு பயோ ஃபியூயல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கரண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கிற பெட்ரோலில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே ஆல்கஹால் வந்துட்டு ஆல்ரெடி கலந்து தான் இருக்குது. அதை வந்து E20 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது எத்தனால் வந்துட்டு 20%, பெட்ரோல் வந்துட்டு 80%. ஸோ இந்த ரேஷியோவில் தான் இன்னுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டில். அது பெட்ரோல் பல்கெலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு காரெல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டெக்னாலஜி வரும் பட்சத்தில் அது எப்படி இருக்குது அப்படின்னா, E85, E100, ஸோ அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. E85 அப்படின்னா
85% வந்துட்டு எத்தனால், 15% வந்து பெட்ரோல். ஸோ அந்த ரேஷியோவில் வந்துட்டு கொடுப்பாங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில் வந்துட்டு E100, அதாவது எத்தனால் வந்து 100%, அதில் வந்து பெட்ரோல் எதுவுமே மிக்ஸ்அப் ஆகிருக்காது. பியூர் எத்தனாலை மட்டும் ஊற்றி கார் வந்து ரன் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு காரில் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 2 செக்மெண்ட்டில் வந்துட்டு கார் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த எத்தனால் கார் எப்படி ரன் ஆகுது, இதில் என்ன டெக்னாலஜி இருக்குதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக இப்போ கரண்ட்டில் இருக்கிற காரில் வந்து பார்த்தா அப்படின்னா நார்மலாக என்ஜின் இருக்கும். என்ஜினில் வந்துட்டு ஒரு சில பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எத்தனால் கார்னு வர்றப்போ இதில் மேஜராக வந்துட்டு 4 சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு மாருதி சுசுகி வந்து சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா மேஜராக வந்துட்டு ஃபியூயல் இன்ஜெக்டர். ஸோ ஃபியூயல் இன்ஜெக்டரில் வந்துட்டு மேஜராக வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஃபியூயல் பைப்லைன்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 3வது விஷயம் வந்துட்டு என்ஜினில் ஒரு சில டியூனிங் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டியூனிங் ப்ராசஸ் வந்துட்டு ஈவன் பெட்ரோல் இன்ஜின்லேயும் இருக்குது, டீசல் இன்ஜின்லேயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல், அதாவது எத்தனால் ஃபியூயல் இன்ஜின்லேயுமே வந்துட்டு ஒரு சில டியூனிங் வந்துட்டு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது விஷயம் வந்துட்டு இந்த எத்தனால் இன்ஜினில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சென்சார் மூலம் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மெயினாக அந்த 4 சேஞ்சஸ் தான் வந்துட்டு இந்த ஒரு இன்ஜினில் வந்துட்டு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு மாருதி சுசுகி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த எத்தனால் வந்துட்டு பெட்ரோலை விட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக பெட்ரோல் இன்ஜின் எடுத்துகிட்டு அப்படின்னா அது வந்து ஒரு கம்பஷன் சேம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் காமனாக வந்துட்டு இப்போ இருக்கிற இன்ஜின் வந்து நடந்துட்டு வருது. இப்போ எத்தனால்னு வர்றப்போ ஸோ எத்தனாலில் வந்துட்டு எத்தனால் ஃபியூயலில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி இந்த கம்பஷன் சேம்பரில் வந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது அந்த கம்பஷன் சேம்பரில். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து சென்சார்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்சார்லாம் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த எத்தனால் ஃபியூயல் வந்துட்டு வர்றப்போ அந்த கம்பஷன் சேம்பரில் வந்துட்டு வேணுன்ற சேஞ்சஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துட்டு நடந்துக்கும், அந்த வேணுங்கிற சேஞ்சஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜியில் அது வந்து கொண்டு வரப்பாங்க. ஸோ பெட்ரோல் சப்ளை பண்ணாலும் சரி, இல்லை எத்தனால் சப்ளை பண்ணாலும் சரி, அதுக்கு தேவையான சேஞ்சஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து இன்ஜின் வந்துட்டு பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி வந்துட்டு இதில் வந்து கொண்டு வரதுனால எந்த ஒரு பெட்ரோல் ஊற்றினாலும் சரி, எத்தனால் ஊற்றினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு எந்த ஒரு எஃபர்ட்டும் தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக் இன்ஜின் வந்துட்டு அதோட வேலையை வந்து பண்ணிகிட்டே இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த எத்தனால் ஃபியூயல் இம்ப்ளிமெண்டேஷனில் ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஸோ 3 விஷயத்தை அவங்க மனசில் வச்சு தான் 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்துட்டு இந்த ஒரு எத்தனால் ஃபியூயல் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அதில் முதல்ல அவங்க சொல்கிறது வந்துட்டு பெட்ரோல் இம்போர்ட் வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏன் அப்படின்னா இப்போ பெட்ரோல் டீசல் இது வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா க்ரூட் ஆயிலிருந்து தான் வந்துட்டு பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது இப்போ ரொம்ப வந்துட்டு பாதிப்படையுது. இன்னொன்று அது வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்துட்டு வாங்குகிறோம், இந்தியாவில் கிடையாது. நம்ம க்ரூட் ஆயில் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு செலவுகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா நம்ம வந்துட்டு டாலரில் கொடுத்து தான் நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு வாங்குகிறோம். ஸோ அதிகப்படியான டாலர் வந்துட்டு இதனால் வந்துட்டு செலவாகுது, அதாவது க்ரூட் ஆயிலுக்காக. ஸோ முதல்ல அந்த செலவு வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு யோசனை பண்ணியிருக்கு. அதனால தான் முடிவு பண்ணியிருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமி மேலேயே வந்துட்டு பெரிய ப்ரெஷர் வந்துட்டு விழுது. ஏன் அப்படின்னா இந்தியன் பட்ஜெட்லேயே இந்தியாவில் வந்து வருஷம் பட்ஜெட் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பட்ஜெட்லேயே ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த க்ரூட் ஆயிலுக்கே நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்தியன் எக்கனாமியில் வந்துட்டு நிறைய ப்ரெஷர் வந்துட்டு வருது. அதனால் மற்ற துறைகளுக்கு அவங்களால வந்துட்டு அவ்வளோவா செலவு பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு அழுத்தமும் வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான மெயின் காரணம்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் இம்போர்ட்டை குறைக்கணும். ஸோ அதான் அவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு ஏதாவது செய்யணும், அதாவது விவசாயிகளுக்கு வந்துட்டு லாபம் வருது இந்த இது மூலமாக. ஏன் அப்படின்னா இந்த எத்தனால் ஃபியூல் வந்துட்டு மேக்ஸிமம் எதுலேருந்து வருது அப்படின்னா சுகர் கேன்லேருந்து தான் வருது, அதாவது கரும்பில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த எத்தனால் அப்படின்னு வர்றப்போ இந்த கரும்பு உற்பத்தி வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். ஸோ அதோட விலையும் வந்துட்டு ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனால் வந்துட்டு விவசாயிகளுக்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு பயன்படுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு இந்த எத்தனால் ஃபியூல் இம்ப்ளிமெண்டேஷனில் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அடுத்து 3வது விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொல்யூஷன் வந்துட்டு குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பயோஃபியூயல், ஓகேங்களா. ஸோ நிலத்திலிருந்து மண்ணிலிருந்து வரக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த எத்தனாலை வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு நேச்சுரல் தான், ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கம்ப்ளீட்டாக வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்றது கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவாய்ட் ஆகிரும்.
ஸோ சுற்றுச்சூழலும் வந்துட்டு பாதிப்படையும். இதனால் ஏர் பொல்யூஷன் வந்துட்டு சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை தான் அவங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணி எத்தனால் ஃபியூல் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எத்தனால் ஃபியூல் காரை வந்துட்டு மாருதி சுசுகி தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாருதி சுசுகியில் பார்த்தா நிறைய மாடல் கார்கள் வந்துட்டு இருக்குது. அதாவது சின்ன ரேஞ்ச், அதாவது ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்லேருந்து எம்பிவி கார் வரைக்குமே நிறைய இருக்குது. அதாவது ஆல்டோ இருக்குது, அப்புறம் ஃப்ரான்ஸ் இருக்குது, வேகனார் இருக்குது, அதுக்கப்புறம் எர்டிகா இருக்குது, அதுக்கப்புறம் பெலனோஸ், மாதிரி நிறைய மாடல் கார்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் எந்த மாடல் காரில் அவங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க சூஸ் பண்ணுற மாடல் வந்துட்டு வேகனார். ஸோ வேகனார் மாடலில் தான் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு எத்தனால் ஃபியூல் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அவங்க அந்த வேகனாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்துட்டு என்ன சொல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது லோ காஸ்ட். ஸோ அது வந்து மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேகனார் வந்துட்டு ஹை செல்லிங் மாடல், ஹை வால்யூம் மாடல் இந்த வேகனார் வந்துட்டு. ஸோ இயர் ஆன் இயர் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் மாடலோட சேல்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா மற்ற எந்த ஒரு கார் கூடயும் அது வந்து போட்டி போட முடியல, ஈக்குவல் பண்ண முடியல. ஸோ அந்தளவு ஹைலி வந்துட்டு செல்லிங் மாடல். ஸோ எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய மாடல். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்துட்டு இந்த வேகனார் வந்து சூஸ் பண்ணி, ஸோ அந்த காரில் வந்து நம்ம வந்துட்டு இந்த எத்தனால் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போது அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஒன்ஸ் இந்த வேகனார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஃபியூச்சரில் வந்துட்டு மற்ற கார், அதாவது ஃப்ரான்ஸு, பெலனோ, ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு எத்தனால் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறது வேகனார். இப்போ எல்லாருடைய மனசுலையும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எத்தனால் ஃபியூல் போட்டோம் அப்படின்னா மைலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து காமனாக எல்லாருடைய மனசுலையும் வரக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ அந்த பெட்ரோல் என்ஜின் கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த எத்தனால் ஃபியூல் யூஸ் பண்ணுற அந்த கார்களில் வந்துட்டு மைலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பெட்ரோல் என்ஜின் வந்துட்டு ஒரு 20 km/லிட்டர் கொடுக்குது அப்படின்னா, இந்த எத்தனால் ஃபியூல் போடக்கூடிய என்ஜின் வந்துட்டு 16 17 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மைலேஜ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ மைலேஜ் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ட்ராப் ஆகும். அதே நேரத்தில் பவர் அண்ட் டார்க்கும் கம்மியாக தான் இருக்கும் இந்த எத்தனால் ஃபியூல் போடக்கூடிய இந்த என்ஜினில் வந்துட்டு. இன்னொன்று வந்துட்டு மக்கள் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு கன்சிடர் பண்ணி, ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எத்தனால் ஃபியூல் அதோட ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் பெட்ரோலோட கம்பேர் பண்ணுறப்போ. இப்போ பெட்ரோலோட ரேட் வந்துட்டு 102 103 ரூபா போயிட்டு இருக்குது அப்படின்னா அதோட கம்மியாக தான் இருக்கும் இந்த எத்தனால் ஃபியூல். ஸோ இந்த எத்தனால் ஃபியூல் கம்மியாக வந்துட்டு காஸ்ட் கம்மியாக கிடைக்கிறதுனால ஸோ அந்த மைலேஜ் ட்ராப் ஆகும்போது பெருசாக வந்துட்டு நமக்கு வந்து இம்பேக்ட் எதுவும் இருக்காது. ஸோ அது வந்து இதில் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த எத்தனால் காரில் வந்துட்டு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க வந்துட்டு முக்கியமாக 4 விஷயத்தை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, எத்தனால் ஸ்டேஷன் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப கம்மி. ரொம்ப பெரிய சிட்டியில் மட்டும்தான் அந்த எத்தனால் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்காது. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு அந்த பெட்ரோல் பல்க்குன்றது எல்லா ஊர்லேயும் காமனாக இருக்கும். அங்கே போனால் அப்படின்னா பெட்ரோல் டீசல் வந்துட்டு எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் வந்துட்டு கிடச்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த எத்தனால் கார் வர்றப்போ நம்ம வந்து எத்தனால் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். ஸோ அது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய சிட்டியில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைலேஜ். ஸோ மைலேஜ் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப கம்மி. பெட்ரோல் இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜினோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த எத்தனால் ஃபியூல் போடக்கூடிய காரில் வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். 16 17 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்கும். அதாவது பெட்ரோல் வந்துட்டு 20 km மைலேஜ் கொடுக்குற அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த எத்தனால் ஃபியூல் போட்டோம் அப்படின்னா 16 17 அவ்வளோ தான் கொடுக்கும். ஸோ மைலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ட்ராப் ஆகிரும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ஜின் மெயின்டெனன்ஸ். ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து நார்மல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜினில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றது எல்லாருக்கும் காமனாக வந்துட்டு தெரியும். அது வந்துட்டு ஒரு ஃபெமிலியரான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த எத்தனால் என்ஜின் வர்றப்போ அதோட மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற மெக்கானிக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து தெரியாது. ஸோ அந்த எத்தனால் இன்ஜினில் வந்துட்டு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்கில்டு மேன்பவர் வேணும். அதனால நல்லா ட்ரெயினான ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ சர்வீஸபிலிட்டியில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷோரூமுக்கு இல்லை ஒரு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் கூட ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியாவில் வந்துட்டு, அதாவது ரொம்ப ரிமோட் ஏரியா கிராமத்துலலாம் வந்துட்டு இந்த எத்தனால் வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னுமே அந்த சிட்டிக்குள்ளேயே ஒரு சில சிட்டிலேயே வந்துட்டு பெரிய சிட்டிலேயே இன்னும் அந்த எத்தனால் ஃபியூல் வந்துட்டு இன்னும் கொண்டு வரல, ஸ்டேஷன் வந்து கொண்டு வரல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில்
கிராமத்துலலாம் வரப்போ கிராமத்தில் சுத்தமாக வந்துட்டு இருக்காது. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் கொண்டு வர போகிறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வர போகிறாங்க, எவ்வளோ நாளுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்லாம் பார்த்தா அதுக்கு ஆன்சரே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மைண்டில் வந்துட்டு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லா ஏரியாலையும் நிறைய பேர் இப்போ தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதை என்ன சொல்கிறது, பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு எந்தளவு ஃபெமிலியராக இருக்குதோ ஸோ அந்தளவு ஃபெமிலியர் வந்துட்டு இன்னும் வரல ஈவியே. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இந்த ஈவி டெக்னாலஜி வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஈஸியாக ஃப்ரீயாக வந்து சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரதுக்குள்ளேயே இப்போ வந்துட்டு எத்தனால் அப்படின்னு சொல்லி புது டெக்னாலஜி வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த எத்தனால் டெக்னாலஜி இப்போ தான் வரத்துக்கே ஆரம்பிச்சு, இன்னும் வரவே இல்லை, வரப்போகுது. இன்னும் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குமோ தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்சு தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபியூச்சர் வந்துட்டு எத்தனால் டெக்னாலஜி தான் இருக்குமா, இல்லை ஈவி டெக்னாலஜி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல, யாருக்குமே தெரியல. இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா டெக்னாலஜியுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கும், பெட்ரோல் இன்ஜின் இருக்கும், எலக்ட்ரிக் இருக்கும், கூடவே இந்த எத்தனால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் கலந்து தான் வந்துட்டு இந்தியாவில் வந்து இந்தியன் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அப்படின்னா அந்த சின்ன சின்ன சிட்டிஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த குறுநகரம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ரூரல் ஏரியா, அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடியது. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு எத்தனாலோட ஆக்குபேஷன், எத்தனாலோட டாமினேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நம்ம சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த மாருதி சுசுகி இந்த எத்தனால் டெக்னாலஜியை லான்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்காது. இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் பாலிசியே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குதுன்னு வந்துட்டு சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த விவசாயத்தில், அதாவது இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விவசாயத்தை சார்ந்து தான் வந்துட்டு எல்லாருமே இருக்கும். ஸோ இந்த விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த எத்தனால் ஃபியூல் அப்படிங்கிறது முழுக்க தாவரத்தில் இருந்து தானியங்கள் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதாவது கரும்பு, சோளம், அரிசி, ஸோ இந்த மாதிரியான தானியங்கள் இருந்து தான் வந்துட்டு இந்த எத்தனால் ஃபியூல் வந்து தயாரிக்கிறாங்க. இதனால தான் அது வந்துட்டு பயோஃபியூல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகுகிற பட்சத்தில் இந்தியனோட விவசாயத்தில் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் பெட்ரோலோட டிபெண்டன்சி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு குறையும். இந்த எத்தனால் டெக்னாலஜி வர்றப்போ நம்ம வந்து பெட்ரோலையும் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்காது. அதோட யூசேஜும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா க்ரீன் மொபிலிட்டி ஃபியூச்சர், அதாவது ஒரு பசுமையான ஒரு சுற்றுச்சூழல், ஒரு நகரம் கண்டிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இது வந்துட்டு பிரகாசமாக இருக்குது. இது வந்துட்டு இதோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம். இந்த எத்தனால் டெக்னாலஜி வந்துட்டு இந்த ஒரு ஃபியூச்சர் மொபிலிட்டி, க்ரீன் மொபிலிட்டியோட ஆரம்பமும் கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எத்தனால் ஃபியூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைலேஜ், ஃபியூல் அவைலபிலிட்டி, ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு சில நேரத்தில் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த எத்தனால் ஃபியூலோட வெற்றியே வந்துட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான். எது எப்படியோ டெக்னாலஜி வந்துருச்சு, வரப்போகுது. இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த எத்தனால் ஃபியூல் பற்றினா உங்களோட கருத்துக்களில் உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு நிறையா டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறேன். ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் ஏதாவது தகவல் கிடைச்சா அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, பை.